சார் குட் மார்னிங் சார். என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணிடுறேன். என்னோடய நேம் ஏனோ சுகந்தராஜ். நான் வந்து இந்த கம்பெனியோட கோஃபவுண்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர். ஓகேவா? ஸோ என்னோடய கம்பெனியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவும் அண்ட் இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி நம்ம கொடுக்குறோம், இந்த ஃப்ரான்ச்சைசி எப்படி ஆப்ரேட் ஆகுது, இது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ், எப்படி ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இதை பற்றி ஒரு 5 minutes உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் சார். ஓகேவா சார்? என்னோடய கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் இந்தியா பிரைவேட், ஃபவுண்டட் இன் 1987. எஸ்எஸ்டியா இல்லை, எஸ்ஹெச்ஐஇ, செக்ரட்கார்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் கம்பெனியாக இருந்தது. 2017 நாங்கள் ரீட்டைல் மார்க்கெட்டுக்குள்ளே மைக்ரேட் ஆகிறோம். 2019 சிசிடிவி கேமராவை டீல் பண்ணுறோம் ரீட்டைல் மார்க்கெட்டில். அண்ட் 2022 அப்புறம் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷனில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்றைக்கி 3000+ டீலர்ஸை டீல் பண்ணுறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு. என்டையர் தமிழ்நாடு சப்ளை கொடுத்துட்ருக்கோம். சிசிடிவி கேமராவில் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க், 3000+ டீலர்ஸோட நெட்வொர்க் நாங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எஸ்டிக்யூசி சர்டிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனி எஸ்டிக்யூசி சர்டிஃபைடாக கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ப்ராடக்ட். அதாவது எப்படின்னா இன்றைக்கி சைனீஸ் சிசிடிவி கேமராஸ் எதையுமே கவர்மெண்ட் இங்கே இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை, எல்லாமே பேன் பண்ணிருச்சு. இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுக்கு எஸ்டிக்யூசி சர்டிஃபைடுன்னு ஒரு சர்டிஃபைடு கொடுத்து அது மூலமாக தான் நம்மளோட இதை ப்ராடக்ட் பண்ணுது. நம்ம டீல் பண்ணுற எல்லாமே எஸ்டிக்யூசி சர்டிஃபைட் ப்ராடக்ட். அண்ட் நம்மளும் எஸ்டிக்யூசி சர்டிஃபைட் அப்ளை பண்ணி எடுத்து எஸ்எஸ்டி விஷன் சொல்லி ஓன் பிராண்ட் வச்சுருக்கோம். அண்ட் 17+ ஆக்டிவ் ஃப்ரான்ச்சைசி இன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க 17+ ஆக்டிவ் ஃப்ரான்ச்சைசி நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இந்த பிஸ்னஸ் பற்றி சொன்னால் சிசிடிவி கேமரா, சோலார் எனர்ஜி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன், இந்த 4 வெரி ஹை டிமாண்ட் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ், இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே பிஸ்னஸாக ஃப்ரான்ச்சைஸிங்கிற கான்செப்டில் கொடுக்கும். எதுக்காக ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த சிசிடிவி கேமராவோட பிஸ்னஸ், ஏன்னா எனக்கு சிசிடிவி கேமரா மெயின் பிஸ்னஸ்ங்கிறதுனால அதை பற்றி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் சிசிடிவி கேமரா பிஸ்னஸோட டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மந்த்லி 500 crores. ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அண்ட் சோலார் சிஸ்டமும் அதே மாதிரி தான், லாஜிஸ்டிக்ஸ் சேம் அதே மாதிரி தான், ஹோம் ஆட்டோமேஷன் அதே மாதிரி தான். வெரி ஹை டிமாண்ட், ரொம்ப ஹை டிமாண்ட் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இவ்வளோ பிஸ்னஸோட வைட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிசிடிவி கேமரா இன்றைக்கி எந்த கஸ்டமர், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே சிசிடிவி கேமராவோட கஸ்டமர்ஸ் தான். என்டையராக அவங்க ஒரு நகைக்கடை வச்சுருந்தவங்களாக இருந்தாலும் அவங்க சிசிடிவி கேமரா ரெக்யூர்மெண்ட் இருக்கும். ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு சிசிடிவி கேமரா ரெக்யூர்மெண்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் சோலார் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்குது. வைட் ரேஞ்ச் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. இவ்வளோ கஸ்டமரை டீல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த 4 பவர்ஃபுல் செக்டார்ஸை ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு இது மூலமாக ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி அது மூலமாக என்டையர் தமிழ்நாடோட பிஸ்னஸை எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனில் தான் இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்கும். எதனால் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குங்கிறது எல்லாருக்குமே தெளிவாக இருக்கும். அண்ட் எப்படி கொடுக்கும், இவ்வளோ என்டையர் தமிழ்நாடோட இதை ஒரு நெட்வொர்க், ஸ்ட்ராங்கஸ்ட் நெட்வொர்க் க்ரியேட் பண்ணி எப்படி நாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோல் நமக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏஆர்டி ஸ்டாக்கிஸ்ட், இந்த 3 ரோல் மூலமாக என்டையர் தமிழ்நாடை கவர் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் பார்த்தீங்கன்னா ஏபிங்கிறவர் ஒரு கவுன்சிலர் லெவல், ஒரு ஏரியாவோட கவுன்சிலர் லெவல், ஏஆர்டிங்கிறவர் ஒரு எம்எல்ஏ லெவல், அண்ட் ஸ்டாக்கிஸ்ங்கிறவர் ஒரு மினிஸ்டர் லெவல். நான் வந்து பவர்ஃபுல் அந்த இதுக்காக சொல்ல வரல, பவுண்ட்ரி லைன் சொல்கிறேன். ஒரு என்டையர் தமிழ்நாடு இருக்குன்னா அதில் இருக்கிற ஏரியா வைஸ் பவுண்ட்ரி லெவல் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பவுண்ட்ரி லெவலை இவங்கவுங்க கவர் பண்ணிப்பாங்க. ரைட். இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கிறது சிம்பிளாக சொல்லிடுறேன். இவங்க 25,555 நம்மள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மினிமம் வேல்யூ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இவங்களுக்கு 15 days ட்ரைனிங் கொடுக்கும். இந்த ட்ரைனிங் எதுலாம் கொடுக்கும் அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு சிசிடிவி கேமரா மாட்டுறதுக்கு, சோலார் மாட்டுறதுக்கு, ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, அதோட டீட்டெயில் எப்படி, அதை மாட்டுறது எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு 15 நாள் அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமாக கொடுக்குறோம். யாருக்கு, ஏபிக்கு இந்த 25,555 கொடுத்து வர்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒருத்தங்களை இந்த இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் எல்லாம் பண்ண வச்சு அவங்களுக்கு நம்மளோட பிராண்டிங், ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு, அப்புறம் அதோட நம்மளோட டிஷர்ட்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து நம்மளோட கம்பெனியோட சர்டிஃபைட், ஆத்தரைஸ் பார்ட்னர் ஒரு சர்டிஃபைட் கொடுத்து இவங்கள நம்மளோட ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலராக நம்ம க்ரியேட் பண்ணி அது மூலமாக இன்ஸ்டாலேஷன் சர்வீசஸ் நம்ம 10 to 15 லீட்ஸ் எவ்ரி மந்த் நம்ம அஷ்யூர்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அந்த அஷ்யூர்ட் லீட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம். இது ஏபி மெத்தட். ரொம்ப சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட். ஒரே ஆள் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் பார்த்து அது மூலமாக அவங்களே ப்ராஃபிட் பார்த்துக்க முடியும் ஒரே ஆள். இது ஏபி மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் லெவல், இதுக்கு அடுத்த லெவல் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் அடுத்த லெவல் எப்படின்னா ஏரியா ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 10 to 15 kilometers இவங்க கவர் பண்ணுவாங்க.
10 to 15 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும், எங்கள் சைட்லேருந்து என்ன ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஷோரூம் செட்டப் ரெடி பண்ணி கொடுக்கும். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணி கொடுத்து, ஒரு டெமோ மெட்டீரியல், சிசிடிவி கேமராஸோட டெமோ மெட்டீரியல், சோலாரோட டெமோ மெட்டீரியல்ஸ், ஹோம் ஆட்டோமேஷனோட டெமோ மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு கஸ்டமர் இதுனா என்னங்கிறத பார்த்து குவாலிட்டி என்னங்கிறத சூஸ் பண்ணி அந்த டெமோ மெட்டீரியலை பார்த்து இங்கே ஆர்டர் கொடுக்குற ஒரு பிளேஸை நம்ம உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். யாருக்கு? ஏஆர்டிக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஏஆர்டிக்கு இந்த செட்டப் ரெடி பண்ணி கொடுத்து, இது மூலமாக இது மட்டும் இல்லாமல் 30 லீட்ஸ் அவங்களுக்கு எவ்ரி மந்த் 30 லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, என்கொயரிஸையும் கொடுத்து, டேரெக்டாக என் கஸ்டமரை வர வச்சு அது மூலமாகவும் நம்ம ஆர்டர்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சு ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் தெரியாமல் இருந்தால் அவங்களால சேலே பண்ண முடியாது. இவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கோமோ இதே மாதிரி 15 to 20 days இவங்களுக்கும் ட்ரைனிங், ப்ராடக்ட் நாலேஜ்லேயும் சேல்ஸ் நாலேஜும் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் தெரிகிறது பார்த்தாது, பட் சேல்ஸ் நாலேஜும் அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். எப்படி சேல்ஸ் பண்ணணும், எந்த கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஆர்டர் ஓகே பண்ணுறது எப்படி, அவங்களுக்கு ரேட் எது வரைக்கும் குறைக்கலாம் கூட்டலாம் எல்லாத்தையும் A to Z அவங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்து, பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் நாலேஜ் கொடுத்து, ஒரு எஸ்டிமேட் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும், ஒரு கொட்டேஷன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும், எல்லா நாலேஜும் அவங்களுக்கு கொடுத்து இவங்கள ஒரு நம்ம ஏரியா ரீஜனல் டிஸ்ட்ரிபியூட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10% மினிமம் கேரண்டி, இவங்களுக்கு 10% மினிமம் கேரண்டி. அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த வேல்யூலேருந்து மினிமம் 10% கண்டிப்பான முறையில் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அதிகபட்சமாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு ஸ்லாப் ரேட் வச்சுருக்கும். சிசிடிவி கேமரா 5 to 10% என்ன இன்வாய்ஸ் வேல்யூ அந்த வேல்யூவில் அவங்களுக்கு இருக்கும். சோலார் ப்ராடக்ட்ஸ்னால் 15 to 20% என்ன இன்வாய்ஸ் வேல்யூ அந்த இன்வாய்ஸ் வேல்யூவில் இருக்கும். அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்னா கண்டிப்பான முறையில் 30% அவங்களுக்கு இன்வாய்ஸ் வேல்யூவில் இருக்கும். சேம் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்குது. கேமரானா 500, சோலார் ப்ராடக்ட்னா கிலோவாட்டுக்கு எவ்வளோ, அண்ட் ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராடக்ட்னா இன்வாய்ஸ் வேல்யூலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ், இப்படி 3 வயசில் இவங்களுக்கும் மார்ஜின் செக்டார் இருக்குது. அண்ட் இந்த 2 வருஷத்தை தாண்டி இவங்களுக்கு எப்படி ஆப்ரேட் ஆகும், இவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கிஸ்ட்டுங்கிறவங்க இங்கே ஒரு ஷோரூம் செட்டப்பில் ஆர்டர் நம்மளுக்கு ஓகே ஆகுது, அந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுறது இந்த ஸ்டாக்கிஸ்ட் த்ரூ பிளேஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாக்கிஸ்ட் த்ரூ பிளேஸ் பண்ணுறது எங்கே யார் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஸ்டாக்கிஸ்ட் வந்து ஸ்டாக்கை கேரி பண்ணிப்பாங்க, இங்கே ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனவொன்னே இங்கே ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கிஸ்ட்டுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒருத்தர் மட்டும் தான் இருப்பாப்புல. அவங்களுக்கு 25,55,555 rupees கொடுத்தது அவங்க ஜஸ்ட் இன்வெஸ்டர் லெவல் ஸ்லீப்பிங் பார்ட்னர். அவங்க வேறு எந்த இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவங்களுக்கு வேர் ஹவுஸ் ரெடி பண்ணி கொடுக்குறதுலேருந்து வேர் ஹவுஸ் பார்க்குறது, வேர் ஹவுஸ்க்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, வேர் ஹவுஸோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்க்குறது, அங்கே ஒரு ஸ்டோருக்கு ஸ்டாக் கீப்பரை வச்சு அந்த ஸ்டாக் கீப்பரை வெளியே டிரான்சிஸ்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே என்டையராக கம்பெனி பார்த்துக்கும். ஸோ முழுக்க கம்பெனி ஆப்ரேட்டட் ஃபோக்கோ மெத்தடில் முழுக்க கம்பெனி ஆப்ரேட் பண்ணி கம்பெனி அது மூலமாக ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் மினிமம் கேரண்டியாக 36%. அவங்களுக்கு இன்வாய்ஸ் வேல்யூ என்ன A to Z எல்லா ப்ராடக்ட்டையும் சேர்த்து என்ன இன்வாய்ஸ் வேல்யூவோ அதில் 3 to 4%. லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இன்றைக்கி சென்னையில் ஒரு 1 crore உங்களுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 3 to 4%, 3 to 4 lakhs, 3 to 4 lakhs இல்லை மினிமம் கேரண்டி 36% என்னாச்சும் 1,30,000. ஸோ எது ஹையர் வேல்யூவோ அந்த வேல்யூவை கம்பெனி ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் எங்களோட ஃப்ரான்ச்சைசி மாடல், இதுதான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் மாடல், எல்லாமே இதுதான். எப்படி ஆப்ரேட் ஆகுது, என்ன ஆகுது, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சேல்ஸ் ரிலேட்டடாக எங்கள் சிஎம்ஓ தனியாக அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு CFO கம்பெனியில் இருக்காங்க, சேல்ஸ் ரிலேட்டடாக CMO இருக்காங்க. அவங்களுக்கு என்டையர் டீம் இருக்குது மார்க்கெட்டிங் ஃபுல்லாக. அவங்க ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸை லீடை எடுத்து அதை க்ளோஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு எந்த லீட்ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரது வரைக்கும் அவங்களோட பொறுப்பு, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது. தாம்பரத்துலேருந்து பெருங்குளத்தூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது, ரோட்டு மேலே தான் இருக்குது, பைபாஸ் ரோட்டு மேலே தான் இருக்குது.